اللهم رب هذه السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله நிச்சயமாக புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. நஹ்மதுஹு அவனை நாங்கள் புகழ்கிறோம். வனஸ்தாயினுஹு இன்னும் அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு மேலும் அவனிடமே நாங்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா இன்னும் எங்களுக்கு ஏற்படுகின்ற தீங்குகளை விட்டும் நாங்கள் செய்கிற தீமையான செயல்களை விட்டும் அவனிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகிறோம். மை யஹ்தி அல்லாஹு ஃபலா முதில்ல லஹ் அல்லாஹ் யாருக்கு நேர் வழி காட்டிவிட்டானோ அவரை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. வமை யுதில்ஹு ஃபலா ஹாதிய லஹ் யாரை அல்லாஹ் வழிகெடுத்து விட்டானோ அவருக்கு நேர் வழி காட்டுபவன் யாரும் இல்லை. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், வஹதஹு அவன் தனித்தவன் என்றும், லா ஷரீக லஹு அவனுக்கு நிகரானவன் யாரும் இல்லை என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துஹு அவனுடைய அடிமையாகவும், வ ரசூலுஹு அவனுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அம்மா பாத். அடுத்ததாக, யா அய்யுஹன் நாஸ் ஓ மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா அவரில் இருந்தே அவரது ஜோடியை படைத்தான். வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸா அந்த இருவரில் இருந்தே ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். வத்தகுல்லாஹ் அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் எவனை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி தேடிக்கொள்கிறீர்களோ அந்த அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னும் இரத்த உறவுகளை முறிப்பதிலிருந்தும் அவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா அவன் நிச்சயமாக உங்களை கண்காணிப்பவராக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹ் அவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஓ நம்பிக்கை கொண்ட மக்களே, இத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்கூலு கௌலன் சதீதா உங்களுடைய வார்த்தைகளில் உண்மையானதை சொல்லுங்கள். அவ்வாறு செய்தீர்களானால் யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் உங்களுக்கு உண்டான உங்களுடைய செயல்களை அவன் உங்களுக்கு சீராக்குவான். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான். வம யுத்தி இல்லாஹ வ ரசூலஹ் யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு விட்டாரோ ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வார்த்தைகளில் சிறந்தது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதமாகும். வ அஹ்ஸனுல் ஹதீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலாகும். வஷர்ரல் உமூரி முஹதஸாத்துஹா காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடியவையாகும். வல்குல்லு முஹதஸத்தின் பித்ஆ அப்படி உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் பித்அத்தாகும். வகுல்லு பித்அத்தின் லலாலா ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடாகும். குல்லு லலாலத்தின் ஃபின்னார் ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தனது எல்லா உரைகளிலும் எச்சரித்த இந்த எச்சரிக்கையை இங்கு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் இன்றைய ஜும்மாவுடைய பலனை முழுமையாக அடைய வேண்டும் என்ற ஒரு பேர் ஆவலில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் நசீகத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனித குலத்தை படைத்து அந்த மனித குலத்திற்கு எண்ணிலடங்காத அருள்கொடைகளை வாரி வழங்கி இருக்கிறார். அது குறித்து தனது திருமறையில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணுவதற்காக முயற்சி செய்தால் லா துஹ்ஸூஹா உங்களால் எண்ணவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அளவுக்கு
உடலில் எடுத்துக்கொண்டாலே லட்சக்கணக்கான அருள். வானம் அருள், பூமி அருள், காற்று அருள், மலை அருள், வெயில் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன முடியாதுன்ட்டான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில் அவ்வளவு அருட்கொடைகளை வாரி வழங்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமத்தானி, இரண்டு அருட்கொடைகள்ங்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன முடியாத அருள் அவங்களுக்கு தந்துட்டான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பர்டிகுலராக இரண்டு அருட்கொடைகளை பத்தி சொல்றாங்க. நிஅமத்தானி, இரண்டு அருட்கொடைகள், மக்பூலும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அந்த இரண்டு அருட்கொடைகள் விஷயத்துல மனிதர்களில் அதிகமான அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களிலே அதிகமான பேர் இந்த ரெண்டு அருட்கொடைகள் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு நஷ்டத்துக்குள்ளாகிறார்கள் என்று சொல்லிட்டு அந்த இரண்டு என்ன என்று சொல்றாங்க, அஸ்ஸிஹத்து வல் ஃபராக். அந்த இரண்டுல ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அழுத்துறாங்க? நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் அருட்குரண்டு வழங்கி இருந்தால் கூட இந்த இரண்டும் அருட்குரண்டு நிறைய பேர் விளங்கல. இரண்டாவது, மற்ற மற்ற அருட்கொடைகளை எடுத்துக்கொண்டால் அந்த அருள்களில் அதிகமான அருள்கள் மிகைக்கும் பொழுது அது அழிவாவே அல்லாஹ் மாத்திடுவான். மலை அருள் தான், அது இல்லாட்டா நம்ம மலை தொழுது யாரெல்லாம் அந்த அருளை தாண்டு கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஒரு 2 வருஷம் மழையே இல்லைன்னு நீங்க கேட்கணும். அந்த அருளை இல்லைன்னா முடிஞ்சு இந்த உலகத்துல உயிர் வாழ்வது கடினம். அதே மலை ஒரு 3 நாள் தொடர்ந்து 5 நாள் தொடர்ந்து பேஞ்சுன்னு என்னாச்சு, அழிவு. அது மாதிரி காற்று அருள், அதே காற்று மிதமாக இருக்கிற வரைக்கும் அருள், அதே 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் அடிச்சுன்னா புயல், அழிவு. இப்படி பெரும்பாலான அருட்கொடைகளை அல்லாஹ் அழிவாகவும் மாற்றுவான். ஆனா அந்த ரெண்டு இருக்க, இது எவ்வளவுதான் கூடினாலும் இது அருள் தான். ஒருத்தருக்கு அல்லாஹ் 100 வயசு ஆயுசை கொடுத்து 100 வயசுக்கு அவன் ஆரோக்கியமா இருந்தான் தான் அவனுக்கு அழிவா? 100 வருஷத்துக்கு அவன் நோயே இல்லைங்க, நோய் இல்லாத வாழ்க்கை, அவனுக்கு அழிவு இல்லை தானே, அது அருள். அது மாதிரி ஒருத்தனுக்கு கோடிக்கணக்கான சொத்தை பாட்டை முப்பாட்டம் சேர்த்து வச்சுட்டு போயிட்டான், உட்கார்ந்து திங்கிறான். மாச வருமானம் மட்டுமே ரெண்டல் மட்டுமே பல கோடி ரூபா வருது, ஓய்வு காலம் பூரா ஓய்வு, அழிவாது இல்லை. அல்லாஹ் வைத்து கூடுதலாக ஏன் ரெண்டையும் அழித்து சொல்றாங்கன்னு சொன்னா இந்த இரண்டும் மறுமை வரைக்கும் வரக்கூடியது. அதுக்குதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிஅமத்தானி, இரண்டு அருட்கொடைகள், இந்த இரண்டு அருட்கொடைகள் விஷயத்திலே மக்பூலும் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், இந்த இரண்டு அருட்கொடைகள் விஷயத்திலே மனிதர்களில் அதிகமான பேர் நஷ்டத்துக்குள்ளாகிறார்கள். அப்படின்னு என்ன, 80% மேல 100 பேர் இருந்தான்னு சொன்னா 80, 85, 90 பேர் இந்த மாதிரி இன்னைக்கு பார்த்துக்கிறோம், நாளைக்கு பார்த்துக்கிறோம், நாளைக்கு அமல்கள் செய்வோம், நாளைக்கு நற்படி செய்வோம், இறைப்படி நாளைக்கு செஞ்சிருவோம் போய் கடைசியில பீஸ் கொடுக்கும் பொழுது அங்கலாய்ப்பான். அப்பதான் தெரியும், ஆகா நஷ்டமாயிட்டேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் ஏன் அருட்கொடைன்னு சொல்றாங்க? நிறைய பேருக்கு விளங்கல. யாருக்கு விளங்கல? யாருக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை அதிகமாக கொடுத்திருக்கிறானோ அவன் விளங்காம இருக்கிறான். ஒரு டெங்கு கொசு கடிச்சுன்னு வைங்களேன், 10 நாள் படாத பாடுபட்டு இருக்குதா, 10 நாளுங்க அவனுக்கு தலைவலி வாமிட்டு மாறிய அப்படி புழிஞ்சு வெளியே வரும். 10 நாளைக்கு சும்மா டெம்பரவரியா ஒரு கொசு கடிச்சாலே டெம்பரவரியா ஆரோக்கியம் மட்டும் போனால நம்ம படாத பாடுபடுறோமே. ஒரு கிட்னி ஃபெயிலியர் அவன் போய் கேளுங்க, டயாலிசிஸ் போயிட்டு வர அவன் போய் கேளுங்க, ஆரோக்கியம் எவ்வளவு பேர் அருட்கொடை அவன் சொல்லுவான். அவன் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தடவையும் டயாலிசிஸ் போகும்போது நான் அவ்வளவு வேதனை அனுபவிக்கிறேன் அவன் சொல்லுவான். அது மாதிரி இன்னைக்கு நம்முடைய நாட்டில் உலகம் முழுவதும் சொல்லிக் கொள்ளலாம், ஒரு காலம் இருந்தது ஆரோக்கியமானவர்கள் அதிகமான பேர் இருந்தாங்க, ஆரோக்கியம் குன்றியவர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி தலைகீழ், ஆரோக்கியமானவர்கள் கொஞ்சம் பேரும் ஆரோக்கியம் மற்றவர்கள் அதிகமானவர்கள் சொல்றாங்க. அதுலயும் இந்தியா சுகர்ல சக்கரை நோயில முதலிடமா பாக்குறாங்க. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியில இருந்து, அரசு ஆஸ்பத்திரியில இருந்து மக்கள் தொகையை உள்ள போய் பார்த்தா ஏன்னா இது என்னமோ மால்கள்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி நோயாளிகள். அல்ல எவ்வளவு பேருக்கு அருள் தந்திருக்கா, விளங்குதா நம்மளுக்கு அருள்? ஆரோக்கியம் என்பது அருள் என்று நம்மளுக்கு விளங்குறோமா? அந்த ஆரோக்கியம் என்ற அருள்
நம்ம இடத்துல இருக்கிற வரைக்கும் அந்த ஆரோக்கியம் என்ற அருளை சரியா பயன்படுத்திடும் சொல்ல தப்பிச்சோம். இல்ல நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆக்டிவா இருக்கிறேன், நான் சரியா தான் இருக்கிறேன், இந்த நாளைக்கு பார்ப்போம், இந்த ஒரு வருஷம் கழிச்சு பார்த்துக்கிறோம், என் வேலையை முடிச்சுக்கிட்டு நிறைய அமல்கள் செய்யணும், இந்த ஜமாத்துல இருந்து பணி செய்யணும், இப்படின்னு தள்ளி போடும்போது லேசா புடிங்கிட்டான். டெம்பரவரியா புடுங்கினால தாங்க முடியாது நம்மளால. ஒரே படுக்க போட்டான். நிறைய பேர் இன்னைக்கு கேள்விப்படுறோம், ஸ்ட்ரோக்கான், ஒரு சைடு அடிச்சு போட்டான். அவ்வளவு ஆக்டிவா இருந்தவர், மூளையில லேசா ரத்த குழாய் வெடிச்சிருச்சா. உள்ள போய் அந்த ஆஸ்பத்திரியில் பார்த்தாதான் ஆரோக்கியம் எவ்வளவு அல்ல தந்திருக்கிறான், எனக்கு எவ்வளவு ஆக்டிவா தந்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு வழங்காத அந்த அருளை எனக்கு தந்திருக்கிறான் என்று எப்ப தெரியும். அதுக்குன்னு லட்சக்கணக்காங்க. வேளம்மான்ல சமீபத்துல போனா 6 ஃப்ளோருக்கு ஏற்றி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோரும் ஸ்டார் கேண்டீன். உள்ள போனா பல லட்சம் ரூபாயை உள்ள இழந்துட்டு வரணும். பெரிய கண்டெய்னர் கொண்டு போகணும் பணமா. இப்படி எத்தனை பேர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்தை மீட்பதற்காக பல லட்சக்கணக்கான பல கோடி ரூபாயை செலவு பண்ணியிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மளுக்கு அற்புதமா தந்திருக்கிறான அது ஆரோக்கியம் ஒரு அருள் என்று வழங்குறோமா? அந்த ஆரோக்கியம் என்ற அந்த அருளை சரியான முறையில் பயன்படுத்துறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆரோக்கியம் என்ற அருளை சரியா பயன்படுத்தினோம், அந்த அருளை அல்லாஹ் நம்மிடத்திலே இருந்து அந்த அற்புதை எடுத்தாலும் கவலைப்படுத்த முடியாது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இன்னைக்கு சேர் போட்டு வச்சிருக்கிற பள்ளிகள் எல்லாம் சேர் போட்டு வச்சிருக்கு. எனக்கு அவ்வளவு நாள் நின்று தொழுது இருப்பார் அவரு. திடீர்னு அவர்கிட்ட ஒரு ஆரோக்கியம் உடல் நோய் கொன்றி அவரால் உட்கார்ந்து தொழக்கூடிய நிலைமைக்கு போறார். ஒருத்தர் உட்கார்ந்து தொழுதா நின்று தொழுவது கூலியில் பாதிதான் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, எனக்கு மூல நோய் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டேன், யார சொல்லலாம், என்ன நின்று தொழ முடியலன்னு. நீங்க நின்று தொழ முடியலன்னா உட்கார்ந்து தொழுப்பா, உட்கார்ந்து தொழ முடியலன்னா படுத்து தொழுட்டாங்க. ஆனா சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னார்கள், நின்று தொழக்கூடியவர்களில் பாதி கூலி தான் உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள், உட்கார்ந்து தொழக்கூடியவர்கள் பாதி கூலி தான் படுத்து தொழக்கூடியவர்கள். அப்போ ஒருத்தர் நல்ல ஆக்டிவா இருக்கும் பொழுது, ஆரோக்கியமா இருக்கும் பொழுது 5 நேர தொழுகையை நின்று அழகான முறை தொழுதார். நல்லா டெம்பரவரி அவர்கிட்ட எடுத்தான், அந்த ஆரோக்கியத்தை பிடிக்கிட்டான், உட்கார்ந்து தொழக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாச்சு. அப்படி அவர் உட்கார்ந்து தொழக்கூடிய நிலைமைக்கு போனாலும், உதாரணத்துக்கு நின்று தொழுதல் 100 மார்க் வைங்க, 100 கூலி தர்றான் அல்ல. உதாரணத்துக்கு உட்கார்ந்து தொழுது 50 தானே. ஆனா அவர் ஆரோக்கியமா இருக்கும்போது நின்று தொழுத காரணத்தினால அவருக்கு 100 மார்க் தான். நீ உட்கார்ந்து தொழுது 50 இல்லப்பா 100 போ அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை 2 விஷயத்துக்கு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருத்தர் ஊரில் இருக்கும் பொழுது அது மாதிரி நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நிறைய அமல்களை செய்யறான், நற்காரியங்கள் செய்யறான், தொழுகிறான், வணங்குறான், வணக்க வழிபாடுகள்ல ஈடுபடுறான். அப்படி ஈடுபட்டவன் திடீரென்று வெளியூர் போயிட்டான் அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டான். அப்படி 2 விஷயங்கள் செஞ்சா போய் அவனால் அந்த அமல்களை தொடர முடியாமல் போனாலும் அவன் இந்த ஊரில் இருக்கும்போது செய்த கூலி எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்யக்கூடிய அந்த அமல்கள், அவன் அமல் அந்த செஞ்சான அது மாதிரி அவன் ஆரோக்கியம் குன்றிய நிலையில் இருந்தாலும் அவன் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அமல்கள் எழுதப்படும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. 2 விஷயத்துக்கு. ஒண்ணு என்ன? ஒண்ணு, யார் அல்லாஹ்வுக்காக ஒரு மஸ்ஜிதை இந்த பூமியில் எழுப்புகிறாரோ, நீ ஜாம்பஜார் கிளைக்கு ஜும்மா உசுல் நீ கேட்டிருக்கிறாங்க, ஒரு பள்ளியை கட்டுறதுக்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, அதுக்கு யார் மனம் வந்து கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மாளிகை ரிசர்வேஷன் முடிஞ்சு. அடுத்து இன்னொரு அழியாரு, எவர் ஒருவர் கடமையான தொழுகைக்கு பிறகு உபரையாக சுன்னத்தாக 12 ரக்காத்துகள் தினந்தோறும் தொழுது வருகிறாரோ, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அறிக்கக்கூடிய செய்தி, ஆதாரபூர்வமான செய்தி, இவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்ல இருக்கிறான். 12 ரக்காத்துகள் நிறைய ஹதீஸ்கள் பலகீனமா இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன தொழுதாங்கன்னு பார்த்தோம் சொன்னா, ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து 2, லுஹருக்கு முன் சுன்னத்து 4, பின் சுன்னத்து 2, மகரிப்புக்கு பின் சுன்னத்து 2, இஷாவுக்கு பின் சுன்னத்து 2, 12 ரக்காத் அல்லாஹ்வுக்கு தொழுததாக ஆதாரபூர்வமான செய்தி. இதை எவர் ஒருவர் தொடர்ந்து செய்து வருகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை. அப்படி செஞ்சுட்டு இருந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, திடீர்னு 1 மாசம் வெளியூர் போறார். போறவரு சுண்ணத்து தொழ முடியுமா?
நம்மள கடமையான தொழுகைய ஜம்மு கசர் பண்ணுவோம். லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுவோம். 4 ரக்காத்தை சுருக்கி 2 ரக்காத்தை தொழுவோம். மகரிபை இஷாவை சேர்த்து தொழுவோம். நம்மளுக்கு அவ்வளவு வேலை பள்ளிகள் மத்தியில் அப்படி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சலுகை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதுல யாரு போயிட்டு 12 ரக்கா தொழுதுப்பா? அவர் வெளியூர்ல இருக்கக்கூடிய காலம் எல்லாம் 12 ரக்கா தொழுதான் அல்ல. அது மாதிரி அவர் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை போயிட்டாரு. அவர் நோய்வாய்ப்படுவதற்கு முன்பாக வரைக்கும் அவர் தொழுது கொண்டிருந்தார். அவர் படுத்து தொழாட்டாலும் தொழுதார் என்று அல்ல. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! ஆரோக்கியமா இருக்கும்போது செய்யக்கூடிய பணிகள் தொழுகை, நோன்பு, இது மட்டும்தானா? எவ்வளவு பணிகள் இருக்குங்க. தௌஹீத் ஜமாத் இது ஒரு தளம் அமைச்சு தருதுங்க. உன்னுடைய மார்க்கத்தை, உன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு நீ எவ்வளவு நாள் கொள்ளையடித்துக் கொள், உனக்கு வாய்ப்பு தருன்னு சொல்லி அழகான தளம் அமைத்தாலும் உள்ள இறங்குறோமா? வருதா? மனம் வருதா? நிர்வாகிகள் மட்டும் கடந்து சாவங்கடா, எங்களுக்கு என்ன இது அப்படிங்கிற மாதிரி நிலைமை எல்லா கிளையிலையுமே. ஆனா அல்லாஹ் எனக்கு தந்த ஆரோக்கியத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்த தருவையில் விட்டேனே என்ற அங்கலாய்ப்போ ஆதங்கமோ இல்லை. ஆனால் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தன்னிடம் இருந்த அந்த ஆரோக்கியம் பறிக்கப்படும் பொழுது அங்கலாய்த்தார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த மாதிரி சாதாரண ஒரு வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரி தலைவலி இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி சுகர் பேஷண்டா வந்தாங்க. எப்போ படுகாயம், எப்போ உங்களுக்கு அதிகமான நோயா போகும்னு சொன்னா போர்க்களங்கள்ல காயப்பட்டா. மற்றபடிதான் அது ஆக்டிவா இன்னைக்கு மாதிரி உட்கார்ந்து சோத்தை திட்டுட்டு ஒரே தூங்குற வேலையில இல்லை யாருக்கும். அன்னைக்கு உடல் உழைப்பு, ஒரு வாகனத்துல பிரயாணம் செஞ்சாலே அவ்வளவு பெரிய ஓடிக்கிட்டே இருக்கும், அவ்வளவு ஆக்டிவ்ல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அகல்போர் நடக்குது. அகல்போர் என்று சொன்னால் சாதாரண ஒரு கஷ்டமா சாதாரண நேரத்தில் நடந்த போர் அல்லது, கஷ்டமான காலத்தில் ஒரு போர். எந்த அளவுக்கு சொன்னா சுத்தி வளைக்கப்பட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி வருது, மொத்தமா சேர்ந்துட்டாங்க, மதீனாவை தாக்க போறாங்க அப்படின்ட்டு. அப்ப சஹாபாக்களோட ஆலோசனை செய்யறாங்க. சல்மான் பாரிஸ் நான் சொல்றாங்க, யாரு சொல்லலாம், ஒரே ஒரு ஐடியா இருக்குது, சுத்தி மதீனாவை சுத்தி அகல் தோண்டிடுவோம், குழி தோண்டிடுவோம், உள்ள வரவிடாம பண்ணிடுவோம் அப்படின்னு ஐடியா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏற்றுக்கொண்டு அகல் தோண்ட, அகண்ட எவ்வளவு பெரிய அகல், அகண்ட சாதாரண குழியா? ஒரு குதிரை இந்த திசையில் இருந்து மதீனாவுக்கு தாண்ட முடியாது, அவ்வளவு பெரிய அகலமானது. அது மாதிரி ஆழம் எவ்வளவு, ஒரு ஆள் உள்ள இறங்கி மேல ஏற முடியாது, கழுத்து வரைக்கும் இருக்கும். உள்ள ஏறும் அந்த பக்கம் ஏறும் பொழுது வில்ல வச்சு அம்ப வச்சு என்ன செஞ்சிருவாங்க, ஆளை காலி பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட பெரிய குழி தோண்டப்படுது. அல்லாஹ்வுடைய தூதருடைய இருந்த அந்த சஹாபாக்கள் பசியும் பட்டினமாக இருந்து கொண்டு அந்த குழியை கட்டினாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வயிற்றில் 3 கல் கட்டப்பட்டிருக்கு பசி அடங்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு போர்ல குழிலாம் தோண்டி முடிச்சாச்சு, முற்றுகைக்கு வந்துட்டாங்க. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய சஹாபி, அன்சாரி தோழர். அவர் வீட்டில் போய் அவசரம் என்ன செய்யறாரு சொன்னா, களத்துக்கு வரணுமே, போய் கவச ஆடை அணிஞ்சிட்டு வரணும்னு போயிட்டு வர்றாரு. அதில் அவசர கதியில சில ஆடை மிஸ் பண்ணிட்டார். தலைக்கு போட்டது போட்டாச்சு, தலைக்கு போடுவதற்கு, தலையை பாதுகாப்பதற்கு ஒரு கவசம் இருக்கும், செயின் மாதிரி தொங்கும், கழுத்துல வெட்டினா கூட அந்த செயின்ல தான் படுவோம். மார்பு பகுதியை மறைப்பதற்கு கவசாடை இருக்கும், அது மாதிரி இந்த பகுதியை மறைப்பதற்கு ஒரு கவசாடை இருக்கும். படங்கள்ல பார்த்திருப்போம், நீங்க போட்டோக்கள்ல எல்லாம் இது இந்த அளவுக்கு மெட்டல்ல வச்சிருப்பாங்க. இருக்கும் இதை மறந்துட்டாரு. களத்துல நிற்கும் பொழுது இப்னுல் அரிக்காங்கிறவங்க இதை சரியா பார்த்து வில்ல எடுத்து அம்பால் அடிக்கிறான். இந்த இடம் கட்டாகும், எது நாடி நரம்புமே, இந்த இடம் கட்டானா, இந்த இடம் சாதாரண இப்ப கட்டானா என்னாச்சு, பீரிச்சு அடிக்கிற ரத்தம் பீரிச்சு அடிச்சா நிக்க முடியாது. இப்ப நம்ம இன்னைக்கு உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி மருத்துவத்துறையில் இருந்த காலத்திலேயே 1 மணி நேரம் சில மணி நேரத்துல போய் சேர்த்தாதான் இன்னைக்கு இந்த உள்ள காலத்துல காப்பாற்ற முடியும். இந்த இடம் கட்டானா அப்போ அவ்வளவு பெரிய மருத்துவத்துறையில இல்ல, ஏதோ கஷ்டம், நிறைய பிளட் லாஸ். யாருக்கு? சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ரொம்ப ரத்தம்லாம் போயிருச்சு, கடைசியில் ஏதோ கஷ்டப்பட்டு அடைச்சிட்டாங்க. இவரை கொண்டு போய் மதீனாவில் தங்க வைங்கன்னு சொல்லி அவருக்கு தனியா கூடாரம் அமைத்து தங்க வைக்கப்படுது. தங்க வைத்தால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்கலாய்க்கிறார்கள். அங்கலாய்த்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள், என்னால் இறைப்பணியில் என்னால் ஈடுபட முடியலையே, நான் அனிமிக்கு பேசதான் போயிட்டேன், ரத்த சோகை மாதிரி. ரத்த சோகை இருக்கிறவனே அவனால் ஒழுங்கா முடிய முடியாது. உடம்புல உள்ள அத்தனை ரத்தம் போயிட்டு நிக்க முடியுமா? என்னால் ஒண்ணுமே செய்ய முடியலையே என் இறைவா. இந்த குறைஷிகளோடு நடக்கக்கூடிய இந்த போர்க்களம் தொடருமானால் என்னை உயிரோடு வாழவை, நான் அவரோடு மீண்டும் சேர்ந்து களம் காண வேண்டும். அதே நேரம் நான் நினைக்கிறேன்,
குறைஷிகளோடு நடக்கக்கூடிய இந்த யுத்தம் நிறைவு பெறப் போகிறது என்று நினைக்கிறேன். அது உண்மையாக இருக்குமானால் என்னை மரணிக்க செய் என்று சொல்லி துவா செய்தாங்க. அல்லாஹ் அந்த அடைச்சதை மீண்டும் வெடிக்க வச்சு மீண்டும் ரத்தமெல்லாம் ஆசாகி சகிதாங்க. அப்ப தன்னுடைய உடலில் ஆரோக்கியம் குன்றிய பிறகு என்னால் இறைப்பணியில் என்னால் ஈடுபட முடியல என்று சஹாபாக்கள் அந்த ஆய்த்திருக்கிறார்கள் சொன்னா, ஆரோக்கியம் இருக்கு அநியாயக்கார ஆட்சியாளருக்கு முன்பாக சத்தியத்தை எடுத்து உரைப்பதுதான் அஃதுல் ஜிஹாத். ஜிஹாதில் தலை சிறந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்கப்பா, வாங்கப்பா ஆர்ப்பாட்டம்டா. மச்சி வந்திருக்கிறாங்க, எனக்கு கடையில வேலை இருக்குது. யார் நம்ம ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு லட்சணத்தில் பயன்படுத்த தெரியுதா? ஆரோக்கியம் என்பது அருள் என்பதை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் சஹாபாக்கள் அந்த ஆரோக்கியத்தை தெளிவான முறையில் ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய அருள் என்பதை விளங்கியிருந்தார். இந்த ஆரோக்கியத்தை நான் சரியான முறையில் நான் ஆரோக்கியம் என்ற அருள் என் உடலில் இருக்கிற வரைக்கும் நான் இபாதத்துகளிலே அல்லாஹ் எதில் திருப்தி அடைகிறானோ, சமூக பணிகளிலே மார்க்க பணிகளிலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னார்கள், அதிகமான பேர் நஷ்டமான அந்த லிஸ்ட்ல வரமாட்டேன், குறைவான பேர்ல வந்துருவேன், இல்ல அதுல போய் நான் மாட்டிக்கிடுவேன். எனவே இந்த ஆரோக்கியம் என்ற ஒரு அருள் என்று முதல்ல விளங்கிட்டா நம்ம அதை சரியான முறையில் பயன்படுத்துவோம். அடுத்தது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது இன்னும் ஒரு அருட்கொடை, அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். கண்ணியத்துக்குரியவர்கள, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னொன்று ஃபராக், ஓய்வும் அருட்கொடைன்னாங்க. இந்த ரெண்டுல தான் மனுஷன் ஏமாத்தப்படுறான். ஓய்வும் நிறைய பேருக்கு அருட்கொடைன்னு தெரியல. எப்ப தெரியும்? பீச மொத்தமா பண்ணுவான்ல, மௌத்தா போகமல் அப்ப தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுல் மௌத், முடிவில் ஒருவனுக்கு மரணம் வரும் பொழுது யாரு புலம்புவானா? இத எவன் ஓய்வை அருட்கொடை என்று விளங்கி இந்த உலகத்தில் அந்த ஓய்வை சரியான முறையில் பயன்படுத்தினானோ அவன் புலம்ப மாட்டான். எவன் அந்த ஓய்வை தான் தோட்டித்தனமாக தரிகட்டத்தனமாக அதை அங்க உட்கார்ந்து பேசி இங்க உட்கார்ந்து வெட்டி கதை பேசி அந்த சினிமா தேட்டர்ல போய் என்னுடைய ஓய்வை நாசமாக்குறானோ அவன் புலம்புவானா? ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுல் மௌத், அவனுக்கு மரணம் வரும் பொழுது கழுத்தை பிடிச்சி அப்படியே ரூக கைப்பற்றும் பொழுது கால அவன் சொல்வான், ரப்பிர் ஜிவும், என் இறைவா என்னை உலகத்துக்கு திருப்பி அனுப்பேன். எதுக்கா? லஅல்லி அமல சாலிஹன் ஃபீமா தரத், நான் நிறைய அமலை விட்டுட்டு வந்துட்டேன் யா அல்லாஹ். நிறைய தெருமுனை கூப்பிட்டாங்க, மெகாபோன் பிரச்சாரம்னாங்க, நோட்டீஸ் கொடுக்கணும்னாங்க, பள்ளி வசூலுக்கு கூப்பிட்டாங்க, நிறைய விஷயங்கள் அமல் இருக்குது, அதை விட்டுட்டு வந்துட்டேன் புலம்புவான். அதனால எனக்கு திருப்பி அனுப்பு, அந்த அமலை எல்லாம் செய்யணும். அல்லாஹ் சொல்லுவாங்க, கல்லா, அவ்வாறு இல்லை, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ சொல்றது வெத்து வார்த்தடா. ஏண்டா உனக்கு 80 வருஷம் தரல, அது 1 வருஷம் தரல, 40 வருஷம் உயிர் தரல, 20 வருஷம் தரல, நீ என்ன செஞ்ச? இந்த உலகத்தினுடைய ஓய்வை எப்படி நாசமாக்கினியோ அது மாதிரி திருப்பி நாசமாக்க போற. ஒரு காலமும் உன்னை திருப்பி அனுப்ப மாட்டேன். வமின் வராயும் பர்ஸகும் இலா யௌமி யுபஸூன், உனக்கும் திருப்பக்கூடிய அந்த நாளுக்கு மத்தியில் ஒரு பர்ஸத் திரை ஏற்பட்டு திருப்பி போக முடியாது. ஒன்வே தான் இங்க வந்துட்ட, ஒன்வே தான் திருப்பி போக முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவான்னு சொன்னா, அந்த கைப்பற்றப்பட்ட நேரத்தில் என்னை திருப்பி உருண்டு சொல்லி என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் எவ்வளவு ஓய்வு தந்திருக்கிற அந்த உலகத்துல. எத்தனை பேருக்கு ஓய்வுங்க? ஒரு மளிகை கடைக்காரருக்கும் ரியல் எஸ்டேட் பண்றவனுக்கு சரிசமமான ஓய்வு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நிறைய பேருக்கு ஓய்வை தாராளமாக கொடுத்திருக்கிறான். மளிகை கடைக்காரர்கிட்ட போய் ஒரு நாள் லீவ் விட்ட கேளுங்கள, அவனுக்கு என்னமோ சொர்க்கமே கிடைச்ச மாதிரி. காலையில 7:30 மணிக்கு போறோம், 11 மணி வரைக்கும் அங்கதான் கிடப்பா. கொரோனாவுடைய லீவ் இல்லாத ஒரே ஒரு ஆள் யாரு? மளிகை கடைக்காரர். அப்படி உள்ளுக்குள்ளே முசல்லா நடக்கும், உள்ளுக்குள்ளே முசல்லா போட்டு தொழிக்கிறா, வீட்லயே சாப்பாடு வரும். அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல யாருப்பா? மளிகை கடைக்காரர். அவர் மாதிரி இந்த சென்னையிலையும் நிறைய பேர் கடைகளில் வேலை பார்க்கிறோம். வாரம் ஒரு நாள் லீவ் பெறான்ல, அந்த லீவில் என்னுடைய உடம்பை ரெஃப்ரெஷ் பண்ணுவதற்கு நான் உறங்கி எழும்பதனால பிரச்சனை இல்லை, தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் பிரச்சனை இல்லை. மற்ற நேரம் இருக்கு, அந்த நேரத்தை சரியா பயன்படுத்துறோமா? தாவா பணிக்கு பயன்படுத்துறோமா? சமூக பணிக்கு பயன்படுத்துறோமா? பயன்படுத்தினால்
சஹாபாக்கள் எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமா? உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நானும் என் பக்கத்து வீட்டு அன்சாரி தோழரும் முறை வச்சுக்கிறோம். என்ன முறை? எப்பா இன்னைக்கு நீ போ அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு, நான் உனக்காக உழைக்க போறேன். நான் போய் உழைச்சிட்டு வர்றதுல 2 பேருக்கும் பிரிச்சுக்கிடுவோம். அடுத்த நாள் நான் போறேன் அல்லாஹ்வுடைய தூதர் சபைக்கு, நீ உழைக்க போவோம். இப்படி முறை வைத்துக் கொண்டு ஓய்வை தானாக அமைத்துக் கொண்டு மார்க்க விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள், மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய லட்சணம் ஓய்வும் அருள் என்று விளங்குதா? அப்ப இந்த இரண்டும் அருட்கொடை என்று விளங்கினால் ஆரோக்கியத்தை சரியாக பயன்படுத்துவோம், ஓய்வை சரியாக பயன்படுத்துவோம். இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அதிகமான பேர் அந்த லிஸ்ட்ல போகாம குறைஞ்ச லிஸ்ட்ல வெற்றி பெறக்கூடிய அந்த லிஸ்ட்ல போவோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரை ஒரே ஒரு அறிவிப்பு. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா வசூல், இந்த வார ஜும்மா வசூல் ஜாமாஜார் கிளையுடைய பள்ளி கட்டுமானத்தை நிறைவு செய்வதற்காக வசூலிக்கப்படுது. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா தேவை. ஒன்று வழங்கணும். நம்ம இதில் மட்டும் லேச கஞ்சத்தனம் வரும். 500 ரூபா கொடுப்போமா, 1000 ரூபா கொடுப்போமா, 2000 ரூபா கொடுப்போமான்னு. சாதாரண ஒரு வெட்டு காயத்துக்கு போங்களேன் 5000 ரூபா அப்பிட்டு தான் வருவாங்க டாக்டர். சாதாரணங்க உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி வந்தீங்கன்னு சொன்னா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் 5000 ரூபாய் பிடிக்கிட்டு வருவோம். அதே நேரம் அல்லாஹ் கொஞ்சம் கூடுதலாக ஆரோக்கியத்தை பிடிக்கிட்டா லட்சக்கணக்காக செலவு பண்ணணும். அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யுங்கள், என் இறைவா என்னுடைய பொருளாதாரத்தை நோய்க்கு நான் கொடுக்க விரும்பல, நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ண தயாரா இருக்கிறேன். நான் இந்த மாதிரியான அல்லாஹ்வுடைய பணிக்காக நிறைய பொருளாதாரத்தை செலவு பண்றேன், அது நன்மையாக பதிவு செய்து கொள். எனக்கு ஒரு காலமும் நோயை தந்து ஆரோக்கியத்தை பிடுங்கி என்னுடைய பொருளாதாரத்தை வீண்விரயப்படுத்திடாதே. என்னுடைய இந்த உலகத்திலே கேட்கலாம் அல்லாஹ்விடத்திலே, என் இறைவா என்னுடைய மரணம் வரைக்கும் ஆரோக்கியம் என்ற அருளை எனக்கு தாராளமாக வாரி வழங்கு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனை கபூல் செஞ்சாருன்னு சொன்னால் நம்மளுக்கு காலம் முழுவதும் ஆரோக்கியம் என்ற அந்த அருள்குடைய அந்த உலகத்தில் வாழ்வோம். எனவே உங்களுடைய பொருளாதாரங்களை கஞ்சத்தனம் பண்ணிடாதீங்க. அல்லாஹ்வுடைய பள்ளி, மறுமையில் சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, அந்த மாளிகைக்கு நான் ரிசர்வ் பெறுவதா இருந்தா எனக்கு 5000 10,000 இந்த 30 லட்ச ரூபாய் கடனை, இந்த 30 லட்ச ரூபாய் ப்ராஜெக்டை முடிச்சு இந்த ரமலானில் நான் உள்ள போகணும், இந்த பள்ளி புது பள்ளிகளை போகணும் என்ற உறுதியோடு நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குங்க. அதோடு சேர்ந்து வசூல் போன்ற பணிகளுக்காக உங்களுடைய ஆரோக்கியத்தையும் அந்த ஓய்வையும் அந்த கிளை நிர்வாகிகளுக்கு பங்களிப்பாக கொடுங்கள் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.